காலை வந்துட்டு வா. நடக்கலாம், என் இரவையும் செஞ்சு கொடுக்கலாம். உணர்ச்சி வசப்படுறதுனால ஒன்றுமே நடக்காதியா. இன்னைக்கு நான் ரொம்ப ஸ்பீச் பேசுனது எல்லாமே அமைதியை பற்றி பேசியிருக்கேன். எல்லாருக்கும் என்ன வேண்டும்? அமைதி வேண்டும். உள்ளத்தில் அமைதி வேண்டும், உணர்வினை அடக்க வேண்டும், அறிவில் தெளிவு வேண்டும், மனதில் பக்குவம் வேண்டும். இவைகளெல்லாம் இருந்தால் தான் நினச்சது நடக்கும். ஆவேசப்படுறதுனால கோபம் நடக்கும், கோத்திரம் நடக்கும். ஆனால் ஜெயிக்க முடியுமா? உன் உள்ளத்தை அளந்து பார்த்தேன். 3 ஆண்டு காலங்களாக சாமியை வாயை கட்டி செய்வனை கோளாறுகள் செய்து உயிர் போகக்கூடிய அளவுக்கு பிரச்சனைகள் வந்து நாங்கள் பலி கொடுக்க வேண்டும் என்று நினைத்ததை கூட செய்ய விடாமல் தடை செய்து ஊருடன் பகைக்கும் வேருடன் கெடும் என்பதைப் போல் உறவினர்களால் பகைக்கப்பட்டு வேதனைப்பட்டு வாழுகிறோம் என்பது ஒரு துன்பம். காலொன்றுவா உட்கார். செய்வினைகள் நடந்தது உண்மை. அதை தீர்க்க வேண்டுவது என் கடமை. அந்த சாமியினுடைய செயல்களால் தீய சக்திகளை விலக்கி உயிரெழுப்பி கொடுப்பது என் கடமை. காலொன்றுவா வாடா வா. நினைக்கிய சரி பிடிச்சுக்கோ. அமைதியார் அடங்கிரு. இந்த அப்படி சார் நல்லா ஓடு. கர்மசாமிக்கு 3 முறை என்னை பாருடா, சரியாயிருவேன். 3:30 மணிக்கு என்னை பார்த்துப்போ. கர்மசாமிக்கு பிள்ளையை பற்றி கேட்டு வந்தது யாருப்பா? கல்யாணம்மா கல்யாணம். திருமணத்தை பற்றி கேட்டது யாரு? அடுத்து குழந்தை வரம் பற்றி கேட்டு வந்தவங்க உண்டா ராம்நாட்டில்? மைக்கு தானாக பேசுகிறது, தானாக பாடுகிறது. உடல்நிலை யாருக்கு சரியில்லை? என்ன செய்து? கால் வந்துட்டு ராஜா சக்கிமா கபசே என்னப்பா வேணும்? உன் பிள்ளைக்கு காலில் ஒரு அடையாளம் இருக்கணுமே, மச்சம் இருக்கிறதா? உன் பொண்ணுகிட்டையும் உங்கள் வீட்டை மாட்டேங்க காலில் ஒரு அடையாளம் மச்சம் இருக்கும். நாகம் சம்பந்தமான தோஷம் அது. அதனால் 1.5 வருஷமாக பார்த்த முயற்சி பூரா வேஸ்ட்டு. இப்பொழுது அந்த தோஷத்தை நீக்கி நிவாரணம் செஞ்சு தந்தால் போதுங்களா? வெற்றியாகிட்டார். அடுத்த வாரம் என்னை 3 நாள் வந்து பார். போய்ட்டு வாங்க. புதன்கிழமை வந்து பார். ஒரு குழந்தையின் ஆரோக்கியத்தை பற்றி கேட்டு வந்தது யார்? குழந்தையின் ஆரோக்கியத்தை பற்றி கேட்டு வந்தது யார்? எந்த ஊர் உங்களுக்கு? கால் வந்துட்டு வரலாம். இதுக்கு முன்னாடி அங்கே வந்திருக்கீங்களா? மன்னவர் பொருள்களை கைகொண்டு நீட்டுவார். முதல்ல நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லணும். இவர் யார்? உனக்கு மாமனாரா? 3 தலைமுறைகளுக்கு முன்னால் சிற்றரசர்களின் காலத்தில், என்ன அரசர்கள்? சிற்றர் சொல்வதெல்லாம் நல்ல புரியணும், வீணா ஆமாச்சாயம் போடக்கூடாது. சிற்றரசர்களின் காலத்தில் அந்த சிற்றரசர்களுக்கு ஏவல் தொழிலாளிகளாக ஒருவர் இருந்து இன்னொருத்தருடைய உயிர் போவதற்கும் தலை வெட்டுவதற்கும் காரணமாக இருந்தார் உன்னுடைய குடும்பத்தில் ஒருவர். 3 தலைமுறைகளுக்கு முன்னால் அதில் பாதிக்கப்பட்ட ஒரு ஜீவன்தான் உனக்கு பிள்ளையாக பிறந்திருக்கிறது. அந்த பிள்ளையினுடைய மூளை நரம்பிலே ஒரு சிறிய பிழையும் மனக்குழப்பமும் ஏற்பட்டு
முழுக்க முழுக்க மனித பிறவியாக நிரூபிக்க முடியாத பிள்ளையாக அது இருக்கும். இந்த பாவத்திலிருந்து விடுதலை உண்டுமா என்பது உங்களுடைய கேள்வி. 6 மாத காலங்கள் பொறுமையாக இருந்தால் இந்த பிள்ளையை முழு மனிதனாக்கி வாழ வைத்து காட்டுவேன். அதற்கு முன்னால் ஒரு சம்பவம் நடக்கும், அதையும் சொல்வேன். உன்னுடைய வம்சத்தில் ஒருவருக்கு உயிர் சேதம் வரக்கூடிய விதி உண்டு. நல்லா புரிஞ்சுக்கணும். வம்சத்தில் ஒருவருக்கு உயிர் சேதம் வரக்கூடிய விதி உண்டு. 6 மாத கால அவகாசம். அதற்கு முன்பே ஓங்கிய சிவன் கோவிலில் அற்புதமான பசுதானம் செய்வதாக சத்திய பிரமாணம் செய்தால் மனிதனை காப்பாற்றி பசுவின் புண்ணியத்தில் உங்களை உயிர் வாழச் செய்வேன். பிள்ளையை காப்பாற்றார். சக்தி பெறுவாய். பார்க்கலாம். ஒருத்தருக்கு கண் உண்டு, இந்த ஒருத்தர் உண்டு. போயிட்டான். கர்மசாமிக்கு பாஸ்போர்ட் எடுத்து வச்சிருக்கிறது யார்? ராம்நாட்டு பகுதி பாஸ்போர்ட், வெளிநாட்டு பாஸ்போர்ட் எடுத்து வச்சிருக்கீங்களா? வாங்கங்க. பொன்னான வாழ்வே மண்ணாகி போமா, துயரும் நிலைதானா. என்ன வேண்டும்? குழந்தைக்கு கேட்டு வந்து என்னுடைய பொண்ணோட வீட்டுக்காருக்கு பொண்ணுக்கு பொண்ணோட ஹஸ்பண்டுக்கு மருமையனுக்கு முடிவுன்னு கேட்டு கொஞ்சம் பக்கத்தில் வாங்க. நான் பாடுற பாட்டை கேட்டிங்களா? பொன்னான வாழ்வே மண்ணாகி போமா, துயரம் நிலைதானா. கையை கொடுத்துக்கப்பா. கண்டுபிடிக்காங்க ரெண்டு வரும். ஒன்று ஒரு கண்டுபிடுங்க. உயிர் கண்டம் இல்லாமல் காப்பாற்றி தரேன். சர்வ ஆரோக்கியத்தோடு வாழ வைக்கிறேன். இன்னும் 85 நாட்கள் இருக்குது. இந்த 85 நாளையும் 8 நாட்களாக கழித்து ஆரோக்கியமாக வாழ வச்சுட்டு இருந்தால் போதுங்களா? வெற்றி ஆகிடுறேன். கால் விழுப்போம். வரலாம். இந்தாப்பா, பிள்ளையின் வாழ்க்கையில் எந்த துயரமும் இல்லாமல் காப்பாற்றி ஐஸ்வர்யமாக இருக்க வைக்க, மாங்கலிற்கு பங்கம் இல்லாமல் காப்பாற்றித்தாரேன். என்னை வந்து 2 அமாவாசை 2 பௌர்ணமிக்கு வர சொல்லி இந்த வாரம் நான் டிக்கெட் போட்டு இதனால் ஒரு ஆளாக வர முடியாதுங்க. நான் நல்லபடிய போயிட்டு வந்தோடனே கற்பனைக்கு எனக்கு அது நடக்காது. பிறகு என்னை பார்த்துட்டு போங்க. எஸ், 3:30 உட்காரு. சில வாக்குகளை மீறக்கூடாதுயா. நீங்கள் வெளிநாட்டு போவதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. சென்று வரலாம், வென்று வரலாம், வெற்றியோடு வரலாம். எல்லாரும் போய் அமைதியாக உட்காருங்க. வாரேன். தோறடா.